சார், தாவேக தலைவரான விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையா இப்பதான் ஒரு பெரிய கேப்க்கு அப்புறமே வந்து பொதுமக்களை சந்திச்சிருக்காரு. அதுவும் பாண்டிச்சேரியில. அங்க போய் வந்து நிறைய வசனங்கள் பேசியிருக்கார் வழக்கம் போல. முதல்ல என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. ஏன்னா பாண்டிச்சேரி பற்றி அவர் பேசும்பொழுது அரவிந்தர் ஆசிரமம், பாரதியார் இங்கேருந்து அங்கே போய் சுதந்திர போராட்ட காலத்தில் அவர் தங்கி இருந்தது, பாரதிதாசன் பிறந்த மண் இப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் ஒன்று முக்கியமாக சொல்ல விட்டுட்டார். எது எது சார்? எங்கள் அண்ணன் புஷி பிறந்த ஊர். அதை பற்றி சொல்லாத நாங்கள் புஷியுடைய அடையாளமே ஆதரவாளர்கள் அங்க இருந்து வந்து என்ற முறையில் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரோன்ற முறையில் என் வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். மற்றபடி வழக்கம் போல தான். என்னென்னா அங்கே பிளாஸ்ட்டு அதெல்லாம் இல்லை. மற்றபடி அப்படியே பேசுகிறாரு. முதல்ல அந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறாரு, வரவேற்கிறாரு, இந்த அரசுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணுன்றாரு. இதெல்லாம் எதை உணர்த்துகிறது? கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். எதை சார்? அவர் யார் கூட இருக்கார் ரங்கசாமி? அவங்களே எதிர்த்து தானே சார் பேசுகிறார் திருப்பி திருப்பி. சும்மா நடுவில் அப்படி லைட்டாக. ஆனால் இந்த அரசை நம்ம பாதுகாக்கணுன்றார்ல, இந்த அரசுக்கு நம்ம ஆதரவாக இருக்கணும். அப்போ இந்த அரசு யார் கூட இருக்குது? அந்த அரசு என்டிஏ கூட இருக்குதுங்க. அப்போ அவர் யாரை இது பண்ணுறாரு? அங்கே போனால் நீ அந்த கவர்மெண்ட்டெல்லாம் அட்டாக் பண்ணி பேசணும்.